நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான வணக்கங்கள். நேயர்களே, நாம் இன்றைய தினம் பார்க்க இருப்பது ஒரு மருத்துவருடைய ஜாதகம். இந்த தம்பி என்னிடத்தில் வெளிமாநிலத்திலிருந்து கரூர் அலுவலகத்திற்கு ஜாதகம் பார்க்க வந்திருந்தார். இவர் என்னிடத்தில் வந்து சொல்லும் பொழுது, ஐயா, நான் யூடியூப் சப்ஸ்கிரைபர், உங்களுடைய பரம ரசிகர். நான் மருத்துவத்துறையை சார்ந்த என்னுடைய கொலீடு நண்பர்கள் எல்லாத்தையும் நிறைய டாக்டர்ஸ் உங்ககிட்ட சென்னைக்கும் கரூருக்கும் அனுப்பிச்சி வச்சுருக்கேன். அவர்களிடத்தில் நிறைய பேர் பார்த்துட்டு வந்து ரொம்ப மகிழ்ச்சி, என்ன இருக்கோ அதை சொல்கிறீங்க ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி. நான் நேரடியாக வரவில்லை, உங்களை நான் நேரில் வந்து பார்த்துட்டு போகணுன்னு வந்தேன் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம் தம்பி, நான் இந்த மாதிரி நான் ரொம்ப சர்ஜனாக இருக்கேன், மாதம்லாம் கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன் ஐயா, நிறைவாக இருக்கேன் என் தொழிலில் அப்படின்னார். சரிங்க தம்பி, நீங்களே கட்டத்தை கொடுத்தா சொல்லிடுவீங்க ஐயா. அவர் பிறந்த டேட் ஆஃப் பர்த்து 31/7/1993 பிறந்தவர். டைம் வந்து பாருங்கள், 6:30 AM, கோவையில் பிறந்தவர். அந்த தம்பி பிறந்தது கடக லக்னத்தில் பிறந்திருக்கிறார். ராசி பாருங்கள், தனுசு ராசி, பூராட நட்சத்திரம், முதல் பாதம். இருப்பு சுக்கிர மகாதிசை, இருப்பு பாருங்கள், பூராட நட்சத்திரம், தனுசு ராசி, 17 வருடம் 2 மாதம் 25 நாள் சுக்கிர மகாதிசனே இருப்பு முதல் பாதத்தில் பிறந்ததனால். அதன் பிறகு சுக்கிரன் முடிந்தது, சூரிய திசை முடிஞ்சது. இப்போ சந்திர திசையிலே கடைப்பகுதிக்கு முந்தின புத்தி சுக்கிர புத்தி நடைமுறையில். கிரகத்தினுடைய அடைவு பாருங்கள், கடக லக்னத்திலே பிறந்திருக்கிறார். லக்னத்திலே சூரியன், 2ஆம் பாவத்திலே செவ்வாய் சிம்ம மனையிலே, 3ஆம் இடத்திலே குரு தனித்து கன்னி மனையிலே அமர்ந்திருக்கிறது. 4ஆம் பாவத்து 5ஆம் இடத்திலே ராகு உச்சம், 11ஆம் இடத்தில் கேது நீசத்தாரையிலே. லக்னத்திற்கு 6இல் சந்திரன் லக்னாதிபதி தனுசு மனையிலே பூராட நட்சத்திரத்திலே. 8ஆம் பாவத்திலே சனி ஆட்சி பெற்று மறைந்து நிற்கின்றார். லக்னத்திற்கு 12இல் அயன சயன போகஸ்தானத்திலே புதன் ஆட்சி பெற்று மிதன மனையிலே சுக்கிரனும் அங்கே பின்ன பணிந்திருந்தது பார்த்தேன். எடுத்தெடுப்பிலே தம்பி, உங்களுக்கு நடைமுறையிலே சந்திர மகா திசை, அது போகத்துக்கே மாரகாதிபதியினுடைய திசை. இருப்பினும் லக்னத்திற்கு களத்திர ஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துல மறைந்தது திண்ணம், அது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. புதன் 12இல் மறைந்து சுக்கிரனோடு கூடியிருப்பது மற்றொரு சிறப்பு. ஆனால் எரிய நெருப்பில் பெட்ரோலை ஊற்றுவதைப் போல அந்த 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நேராக அந்த சனியை பார்த்து, சனி நேரடியாக செவ்வாயை பார்ப்பதனால் உங்களுடைய வாழ்க்கையில் இடி விழுந்ததைப் போல திருமண வாழ்க்கை ஏற்படும். 2வது 3ஆம் இடம் போகஸ்தானத்திற்கு புதனும் சுக்கிரனும் 9-10 தர்ம கர்மாதிபதியாக அமைந்திருந்தாலும் நடைமுறையில் திசை என்ன, அதை நம்ம பொருள் கொள்ளணும். அடித்தளம் ஓரளவுக்கு நன்றாக அமைந்திருந்தாலும் நடைமுறையில் தசாபுத்தி வரும் பொழுதுதான் அவனுடைய வாழ்க்கையில கோடீஸ்வர சம்பத்தா, லட்சாதிபதி சம்பத்தா அல்லது பிச்சாதிபதி சம்பத்தான்றது நடைமுறையில் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில. இப்போ ஒரு மனிதனுக்கு கண்டம் வரணும் அப்படின்னா எழுதி இருக்கு பிறப்பு ஜாதகத்தில். கண்டம் வரணும் எல்லா டைமும் வந்துருமா? அந்த தசாபுத்திகளில் தான் அந்த கண்டத்தை கொடுக்கும், தசாபுத்திகளில் தான் அந்த மரணத்தை கொடுக்கும், தசாபுத்திகள் தான் ஒரு மனிதனுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். தசாபுத்திகளில் தான் நல்ல திசை புத்திகளில் நல்ல குடும்பம், நல்ல மேன்மை, நல்ல பொருளாதாரம் கிடைக்கும். அதே திசாயி புத்திகளில் தான் ஒரு மனிதனுக்கு வீழ்ச்சியும் பொருளாதார குடும்ப சீர்குலைவையும் கொடுக்கும். அப்போ இன்றைக்கு வயது 32 வயது நிரம்பியவர் 1993 பிறந்திருக்கிறார். இப்போ 32 வயது. அப்போ பாருங்கள், இவர் ஜாதகத்தில் வாழ்க்கை உங்களுக்கு இயற்கையாகவே சார தோஷம். சனி ஏறி இருக்கக்கூடிய நட்சத்திரம் அம்சகட்டத்தில் செவ்வாய் சாரம், அவிட்ட நட்சத்திரத்தினுடைய 4ஆம் பாதத்தில் சனி ராகுவோடு பின்னி பிணைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த செவ்வாய் நேரடியான பார்வை. அப்போ போகத்துக்கு 6-8 குற்றவியல் ஸ்தானம் அமர்ந்திருக்கிறது. 2வது 3ஆம் இடம் போகம் என்பது கன்னிமனை, கன்னிக்கு மாரகாதிபதி சந்திரன் தசையை நடத்துகிறார்.
ஆக மொத்தம் உங்களுக்கு 40 வயது முடிகிற வரையும் சந்நியாச வாழ்க்கையை ஒழிய சம்சார வாழ்க்கை அல்ல. யாரை திருமணம் செய்தாலும் அடிக்கடி நிகழ்ச்சியில் சொல்றதை போல இந்திரலோகத்து சுந்தரிய கல்யாணம் பண்ணாலும் உங்கள் வாழ்க்கை நிலைக்காதப்பா அப்படின்னு. சபாஷ் சார், நீங்கள் சொல்லிடுவீங்கன்னு எனக்கு தெரியும்யா. எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு வாழ்க்கை நடந்தது. நடந்த ஒரே நாளில் ஃபஸ்ட் நைட்டு கூட நடக்கல, மறுநாளே அவள் போயிட்டா. பிரிவினையாகி விவாகரத்தாகி ஒரு வகையில் செட்டில் ஆகி மீண்டும் எனக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு விவாகம் நடந்தது. அந்த பெண்ணும் மருத்துவர் தான், 2வது பெண்ணும். நானும் ஒரு டாக்டரில் பிஹெச்டியெல்லாம் நிறைய முடிச்சிருக்கேன், நல்ல சர்ஜனில் நல்ல நிலையில் இருக்கிறேன். அந்த பொண்ணு ஒரு எம்பிபிஎஸ் அப்படின்னாரு. எந்த எம்பிபிஎஸ் பண்ணாலும் கட்டத்தில் நியதி 40 வயசு வரலும் சந்நியாச வாழ்க்கை ஆச்சே தம்பி. யாரை கல்யாணம் பண்ணாலும் உனக்கு வாழ்க்கை மைனஸில் தானே முடியும். தாம்பத்திய ஸ்தானத்தை அனுபவிக்கவே முடியாதப்பா. 3ஆம் இடம் போகத்துக்கு 2 மாரக தொடர்பு கொண்டிருக்கிறது. போகத்தில் குரு தனிச்சிருக்கிறான். போகத்தை கை வைக்கும் போதே தெரியும், கடகம் மடைக்கு 3ஆம் இடம் போகம் அல்லவா. அந்த போகத்தில் யார் உட்கார்ந்துருக்கா? போகத்துக்கு பாதகாதிபதி என்று சொல்லக்கூடியவன். லக்னத்துக்கு எல்லா அறிவணி ஜோசியர்கள் வாய்கடியே பேசுவோமே, குரு பாக்கியாதிபதி என்று. எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறான்? குரு பாதகாதிபதி மாரகாதிபதி என்று சொல்லக்கூடியவன் குரு. அப்போ 3ஆம் இடத்தை சம்மட்டி கொண்டு அடித்து தொலைக்கிறார்களா? சனி 3ஆம் இடத்திற்கே பஞ்சம சத்ருவா வரார் இல்லையா? அந்த சனி எங்க அமர்ந்திருக்கிறார்? போகத்துக்கு 6. அது தவறல்ல, அந்த செவ்வாய் பார்த்தது தவறு. 2வது நடப்பு என்ன? சந்திரன் 3ஆம் இடம் போகத்துக்கு மாரகாதிபதி திசை நடத்துகிறார். எல்லாம் ஜோசியம் என்னப்பா, புதனும் சுக்கரனும் ஒன்று தானப்பா கூடி இருக்குது. அருமைதான். போகத்துக்கு தர்மகர் நடைமுறையில் திசை அல்லவே. நல்ல தன்னுடைய முயற்சியால் திருவினையாக்கும், நல்ல தொழில் ரீதியான சம்பத்துகளை கொடுக்கும், வெற்றி மேல் வெற்றி வந்து உன்னை சேரும்ன்ற மாதிரி அதெல்லாம் ஓகே. வாழ்க்கை அப்படின்னா அதுக்கு அந்த தம்பி 2வது வாழ்க்கை எனக்கு நல்ல சிறப்பாக நடந்தது. நல்ல தாம்பத்தியமும் அவளோட நான் பகிர்ந்தேன். ஆனால் அந்த பொண்ணு டிமாண்டாக வைக்கிறா, என்னோட தாம்பத்தியத்தில் இருக்கணும்னா நல்லபடியாக வாழணும்னா நான் கேட்குறது நீ கொடுக்கணும், இல்லைனா உன்னோட நான் வாழ மாட்டேன் அப்படின்ற. என்ன டிமாண்ட்? 3 கோடி ரூபா எனக்கு வேணும், எனக்கு ஒரு தேவை இருக்குது, இல்லைனா உன்னோட நான் குடும்பம் நடத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயம்புறுத்து. மனசு கேட்கல. எனக்கு முதல் வாழ்க்கையே போயிடுச்சு, 2வது வாழ்க்கையும் இப்படி ஆயிடக்கூடாதுன்ட்டு நான் லோன் போட்டு அவள் கேட்குறான்ட்டு 1 கோடி ரூபா நான் கொடுத்தேன். அது என்ன மேற்படிப்பு செலவுக்கு வேணும், நான் மேற்படிப்பு நானும் படிக்கணும். அந்த பொண்ணு நினச்சா படிக்கலாம் ஐயா, ஆனால் ஏதோ ஒரு வகையில் சோம்பேறித்தனம். அந்த சோம்பேறித்தனம் அல்லவெல்லாம் இல்லைப்பா. 1 கோடி ரூபா நீ கொடுத்துட்டல்ல, முதல வாயில் போனது திரும்பாது. நீ நினைக்கலாம் உன் மனைவிக்கு தான் கொடுத்தேன்னு நீ நினைக்கலாம், ஆனால் உன் மனைவி உன்னோட தாம்பத்தியத்தில் உடன்பட மாட்டா. நிறைய டிமாண்டாக உனக்கு வைக்க. ஏன்னா உன் ஜாதகத்தில் தான் தாம்பத்திய ஸ்தானமே இல்லையே, பெண்ணுடைய அம்சமே இல்லைன்றது காணல் நீர் மாதிரி. அமாவாசை என்பது எவ்வளோ நாளுக்கு ஒரு முறை வரும்? மாதத்தில் ஒரு முறை வரும். பௌர்ணமின்றது ஒரு முறை தான். அந்த மாதிரி அமாவாசை மாதிரி உன் வாழ்க்கை இருந்தால் கூட பரவாயில்ல, மாதத்தில் ஒரு முறையோ பௌர்ணமி மாதிரி 6 மாதத்துக்கு ஒருக்கா அமாவாசை மாதிரி வந்து போகிற மாதிரி உன் வாழ்க்கையில் இந்த மாதிரி அம்மாயா அப்படிதாயா இருக்குது. 3 கோடி ரூபா கொடுத்தாதான் உன்னோட வாழ்க்கை நடத்துவேன்ட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டா சார். இப்போது 1 கோடி ரூபா நான் அப்படி இப்படின்னு கடன் வாங்கி நான் கொடுத்துட்டேன். மீண்டும் 2 கோடி ரூபா கொடுக்கலாமா வேண்டாமா? கொடுத்தா என்னோட அந்த பொண்ணு வந்து வாழுமா? எப்படி பார்த்தீங்களா கிரகங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை? நிச்சயமாக அந்த பொண்ணை நான் தப்பே சொல்ல மாட்டேன்ப்பா. நான் தான் சொன்னேன், நீ இந்திரலோகத்து சுந்தரிய கட்டினாலும் உனக்கு தாம்பத்தியன்றது ஸ்தானம் இல்லை. ஆனால் உனக்கு ஆன்மீக ரீதியாக எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த பெண்ணுக்கும் பெண்மை ரீதியான பிரச்சனை கிடையாது. உனக்கு தாம்பத்தியம் தரிக்கக்கூடாதுன்றது விதி இருக்கே. அப்போ இந்த நிலை வந்து இருக்கே, அதனால் உனக்கு அந்த பொண்டாட்டி நிலைக்க மாட்டாயா? அந்த பெண்ணுடைய ஜாத்தை எடுத்து வந்து காட்டுறார். ஆகவே ஆகாது தம்பி, 1 கோடி போனால் போயிட்டு போகுது. மீண்டும் 2 கோடி ரூபா இடத்த விற்று டாக்குமெண்ட்டை வச்சு கொடுத்துறாத சார். நல்ல வேலை சார், அறிவு மாதிரி நீங்கள் உங்களோட தெய்வம் மாதிரி உங்ககிட்ட வந்தோம். 1 கோடி போனது தானா சார்? அது போனதை மறந்துடப்பா. மீத 2 கோடி கொடுத்து அந்த பொண்ணு படிக்கும்னு நினச்சி ஏமாந்துடாத.
முதல வாயில போட்டது திரும்புமா, நரிதின்ன கோழி கூவுமா? இதுக்கு ஏன் அப்படின்னு கேட்டா அதுக்கு விளக்கம் நான் சொல்லணும் இல்லையா? நடக்கிற திசை என்ன திசை? சந்திர திசை. சந்திரன் 2ஆம் இடத்திற்கே அவன் ஒரு விரையாதிபதி. 2ஆம் இடத்திற்கே அந்த சுக்கிரன் மாரகாதிபதியா வருவார். இப்ப நடக்கிறது சந்திர திசையில சுக்கிர புத்தி. நீ எதுக்காக கொடுக்குற அப்படின்னு கேட்டா, நல்ல குடும்பம் வாழணும், நல்ல அந்யுன்யமான தாம்பத்தியத்துல அருமையான மழலை செல்வம் போகணும். இங்க இல்லையே உனக்கு வயது என்னைக்கு 40 வயசை கிடக்குறையோ அன்னைக்கு தான்ப்பா உன் வாழ்க்கை அமையும். அப்பதான்ப்பா பொண்டாட்டி ஸ்தானமே உனக்கு. ராகு மகா திசையில தான். அதுவரையில உன்னுடைய ஜாதகம் சந்நியாச ஜாதகம் அல்ல, சன்னியாசி ஜாதகம் அல்லவே, சம்சார ஜாதகம் அல்லவே, சன்னியாசி ஜாதகம் தானே உன்னுடைய ஜாதகம். அப்போ ஏமாந்துராத தம்பி, நீ கொடுத்தது போதும், நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி, சார் இறைவனை போல நீங்க வழிகாட்டினீங்க, நிச்சயமா கொடுக்க நான் சொல்லவில்லை, நம்ம வழியை சொல்கிறேன், அந்த வழிக்கு போகிறதும் போகாதும். நீ போயிட்டு ஐயோ அந்த பொண்ணு நல்லபடியாக வாழ்க்கை நடத்தும் நம்பிக்கையின் பேரில் 2 கோடியை கொடுத்துறாத. நீ கொடு, ஆனால் அந்த பொண்ணு கையில் எல்லா வசதிகளும் இருந்தாலும் உங்கள் கையில் காசை பறிக்கணும்னு நினைப்பாங்க. கவனமாக இருந்துக்க, கொடுத்தது திரும்பாது. இந்த பொண்ணுக்கும் உனக்கும் பிரிவினை கோட்டில் தான் நிற்கும். டிமாண்ட் பண்ணி தான் வாழ்க்கை வாழணும்னா எத்தனை நாளைக்கு வாழ முடியும் பார்த்துக்க. இப்போ பார்த்தீங்களா, ஒரு கிரகங்கள் கொல்லாமல் கொன்று விடுமாம் கிரகங்கள். அது துறையில் மருத்துவத்துறையில் உயர்ந்த இடத்துல இருக்கிறார், மாதம் பல லட்சம் கை நிறைய சம்பாதிக்கிறாரு. அவர்களுக்கும் வாழ்க்கையில் இடர்பாடு என்பது தன ரீதியான குடும்ப ரீதியான மனைவியே அங்கே ஆப்போசிட்டாக வரணும்னு அவர் ஜாதகத்தில் விதி. நான் அந்த பொண்ணை நான் குறை சொல்ல மாட்டேன். உன் பாத்திரம் ஓட்ட பாத்திரமாக இருக்கப்பா. நீ ஓட்ட பஸ்ஸில் தான் பிரயாணம் பண்ணுன்னு எழுதி வச்சுருந்தான்னா அது யாரும், நீ 4 கல்யாணம் பண்ணாலும் உனக்கு நிலைக்காது. அதனால் ஒரு ஜாதகம் பொருத்த பந்தத்தில் பார்க்கும் பொழுது, கண்ணோட்டமாக பார்க்கும் பொழுது, முன்னோட்டமாக தெரியும் நண்பர்களே, யாருக்கு முதல் வாழ்க்கை சிறப்பாக அமையும், அல்லது முதல் வாழ்க்கை தோல்வியாகி மறுவாழ்க்கை, இல்லது மறுவாழ்க்கை தோல்வியாக்கி 3வது வாழ்க்கை, தாம்பத்தியம் நிலைக்குமா நிலைக்காதா, சந்நியாசி யோக ஜாதகமா அல்லது சம்சார யோக ஜாதகமா, தெல்ல தெளிவாக பார்த்தாலே பொருத்தத்தை பார்க்கும் பொழுது. அதனால தான் இந்த மாதிரி மைனஸான ஜாதகங்கள் ஒரு ஜாதகத்தோடு நம்ம இணைக்கிறதில்ல, பொருத்த பந்தத்தில் பார்க்கும் பொழுது. மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.